இது வரைக்கும் நான் அப்படியே உங்களுக்கு தமிழ்லையும் சொல்லிடுறேன். நான் ஆல்ரெடி தமிழ்லையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஜஸ்ட் அதுவும் பார்த்துக்கலாம். ஸோ மான்சூன் அப்படின்னா அது எந்த மொழி சொல் அப்படின்ட்டு பார்த்துக்கணும். அதுக்கான மீனிங் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கணும். சரிங்களா? ஸோ பருவ காலங்கள் என்னென்ன இருக்குது? ஸோ குளிர்காலத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூரியனுடைய செங்குத்து கதிர்கள் வந்துட்டு எங்கே விழுது, மகர ரேகை மீது வந்துட்டு செங்குத்தாக விழுது. இது ஆல்ரெடி நான் இங்கிலீஷில் உங்களுக்கு சொல்லும்போது தமிழ்லேயும் சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ அப்போ எப்படி இருக்கும் அப்படின்றது பார்த்துக்கோங்க. கோடை காலத்துலையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அகைன் சன்னோட ரேஸ் வந்துட்டு எப்படி விழுது, அதோட டெம்பரேச்சர்ஸ் வந்துட்டு என்னவா இருக்குது அப்படின்றது வந்துட்டு பார்க்கணும். அண்ட் மேங்கோ ஷவர்ஸ், மாஞ்சாரல்கள், அப்போ தான் வந்துட்டு மாங்காய் வந்துட்டு மேங்கோவாக வந்துட்டு மாறுற ஒரு காலம். சரிங்களா? நெக்ஸ்ட் சவுத் ஈஸ்ட், தென்மேற்கு பருவக்காற்று மழைக்காலம் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. இது வந்துட்டு ஜூன் முதல் வாரத்தில் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகி ஜூலை 15th வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆஃப் இந்தியா வந்துட்டு கவர் ஆகிடும். சரிங்களா? ஸோ அதோட ஃபினோமினா எல் நினோ. ஸோ இதில் 2 பிரான்ச்சஸ் இருக்குன்னு சொன்னால் ஒரு கிளை அரபிக் கடல் வழியாக போகும், இன்னொரு கிளை வந்துட்டு பார்த்தீங்கன்னா பே ஆஃப் பெங்கால் வழியாக வந்துட்டு போகுது. 75% ரெயின்ஃபால் வந்துட்டு நமக்கு கிடைக்குது. வடகிழக்கு பருவக்காற்றுல தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம்னு சொல்லுவாங்க. கொரியாலிஸ் ஃபோர்ஸ்னால வந்துட்டு விண்டோட டிஃப்ளெக்ஷனால நார்த் ஈஸ்ட்லேருந்து வீசுகிற மாதிரி காற்று. ஓகேங்களா? ஸோ இதில் தான் வந்துட்டு தமிழ்நாடு இந்த பகுதிகள், கேரளா, ஆந்திராக்கெலாம் வந்துட்டு மழை பொழிவு வந்துட்டு கிடைக்குது. அண்ட் உலகிலேயே மிக அதிக மழை பொழிவு வந்துட்டு எங்கன்னா மான்சூன் ட்ராம் மெகாலயாவில் இருக்குது. 1141 சென்டிமீட்டர்ஸ் ரெயின்ஃபால் வந்துட்டு கிடைக்குது. ஓகே ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரெயின்ஃபால், மழை பரவல்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஆவரேஜ் ஆனுவல் ரெயின்ஃபால் ஆஃப் இந்தியா வந்துட்டு 118 சென்டிமீட்டர். ஆண்டு சராசரி மழை அளவு 118 சென்டிமீட்டர்ஸ். ஓகே. அண்ட் மோஸ்ட்லி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம், மெகாலயா, திரிபுரா, நாகாலாந்து, அருணாச்சல் பிரதேஷ் எல்லாம் 200 மீட்டர்ஸ் ரெயின்ஃபால் வந்துட்டு இருக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா, யூபி, அப்புறம் தென்மேற்கு பகுதிகள், இதெல்லாம் வந்துட்டு மத்திய பிரதேஷ், இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அப்புறம் தமிழகத்தில் கடற்கரை பகுதி, இதெல்லாம் வந்துட்டு ஒரு 100 சென்டிமீட்டர்ஸ் ரெயின்ஃபாலுக்கும் கம்மியாக தான் ரிசீவ் ஆகுது. ஸோ ஜஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ அங்கே எப்படி இருக்குது, இங்கே எப்படி இருக்குது அப்படின்றது. அப்புறம் இயற்கை தாவரங்கள், நேச்சுரல் வெஜிடேஷன்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஸோ கிளைமேட், சாயில், லேண்ட் ஃபார்ம், இது எல்லாமே வந்துட்டு நம்மளோட என்விரான்மெண்ட் கண்ட்ரோல்ஸ், நேச்சுரல் வெஜிடேஷன். சரிங்களா? ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் இருக்குன்னு கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட், அயன மண்டல பசுமை மாறா காடுகள்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா அதோட ஆனுவல் ரெயின்ஃபால் என்ன, ஃபர்ஸ்ட் 200 சென்டிமீட்டர் ஆண்டு மழை பொழிவு 200 சென்டிமீட்டர். சரிங்களா? அப்புறம் வெப்பநிலை எவ்வளோன்னு பார்க்கணும். 22 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே வெப்பநிலை இருக்கணும். ஈரப்பதம் 70%. சரிங்களா? அப்புறம் இந்த காடுகள் வந்துட்டு எந்தெந்த பிளேசஸ்லாம் இருக்கு பாருங்க. மகாராஷ்டிராவில் இருக்குது, கர்நாடகா, கேரளா, இந்த மாதிரி ஒரு 4 பிளேசஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் இங்கே எந்தெந்த மரங்கள்லாம் வளர்க்கலாம், இது இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க. ரப்பர், மேங்கோனி, போனி, ரோஸ்வுட், கோகனட், இதெல்லாம் வந்துட்டு வளர்க்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அயன மண்டல இலையுதிர் காடுகள். அகைன் இதை நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா ஆண்டு மழை பொழிவு 100 to 200. ஸோ இதை வந்துட்டு மான்சூன் ஃபாரஸ்ட் அப்படின்ற மாதிரியும் வந்துட்டு கூப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் இதில் சராசரி வெப்பநிலை வந்துட்டு 27 டிகிரி செல்சியஸ், ஈரப்பதம் வந்துட்டு 60-70% வந்துட்டு இருக்கும் அப்படின்ட்டு வந்துட்டு சொல்கிறாங்க. இது சம்மர் சீசன், கோடை காலத்தில் வந்துட்டு வறட்சியின் காரணமாக இலைகள் உதிர்ந்து விடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் இது எந்தெந்த பிளேசஸ்லாம் இருக்குது, மோஸ்ட்லி இமாலயாஸை சுற்றி எல்லா பிளேசஸ்லையுமே வந்துட்டு இருக்குமா. அண்ட் என்னென்ன மரங்கள்லாம் வளர்க்க முடியும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. இது போதும் இந்த 4 பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் ட்ரை ஃபாரஸ்ட், வறண்ட காடுகள்னு சொல்லுவாங்க. அகைன் ரெயின்ஃபால், ஆண்டு மழை பொழிவு 50 to 100. ஓகேங்களா? நெக்ஸ்ட்
பாலைவனம் மற்றும் அரை பாலைவன காடுகள்னு சொல்லுவாங்க. இது முட்புதர் காடுகள்னு இந்த அதர் நேம்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. சரிங்களா? ஆண்டு மழை பொழிவு 50 சென்டிமீட்டர்ஸ் சரிங்களா? அண்ட் எங்கெங்க இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அண்ட் அதில் என்னென்ன ட்ரீஸ்லாம் வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். கருவேலை மரம், ஈச்ச மரம், இதெல்லாம். மவுண்டெயின் ஆர் மான்டெயின் ஃபாரஸ்ட். ஸோ இந்த ஃபாரஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸில் மவுண்டன் பிளேசஸில் இருக்கும். அதோட ஆல்டிடியூடே 1200 to 2400 வந்துட்டு ஆல்டிடியூடே வந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது வந்துட்டு இமயமலை காடுகள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அண்ட் இந்த ஓக், லாரல் இந்த மாதிரி ட்ரீஸ்லாம் வந்துட்டு வளர்க்க முடியும் உங்களால். அண்ட் இந்த பிளேசஸில் மழை பொழிவு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாட்ரேட்டாக தான் வந்துட்டு இருக்கும். சரிங்களா? மழை பொழிவு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாட்ரேட்டாக தான் வந்துட்டு இருக்குது. அண்ட் இது வந்துட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர், இமாச்சல் பிரதேஷ், உத்தரகண்ட்லாம் வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆல்பைன் காடுகள். இதோட ஆல்டிடியூட் 2400 மீட்டர்ஸ். ஓகேங்களா? ஹிமாலயாஸில் வந்துட்டு இருக்குது. இதில் என்னென்ன மரங்கள்லாம் வளர்க்க முடியும் அப்படின்றது ஓக், சில்வர் இந்த மாதிரி மரங்கள்லாம் வளர்க்க முடியும். நெக்ஸ்ட் டைடல் ஃபாரஸ்ட். டைடல் ஃபாரஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெல்டாஸ், அது மோஸ்ட்லி இந்த டெல்டா பகுதிகளில் தான் வந்துட்டு இருக்கும். சரிங்களா? கங்கா, பிரம்மபுத்திரா இந்த டெல்டாவில் தான் நிறைய லார்ஜஸ்ட் டைடல் ஃபாரஸ்ட் வந்துட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? இதை மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த அதர் நேம்ஸ் பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டன்ட். இயற்கை தாவரங்கள் பார்த்துடலாம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட்டு அயனமண்டல பசுமை மாறா காடுகள். ஆல்ரெடி சொன்ன மாதிரி மழை பொழிவு அளவு, வெப்பநிலை, ஈரப்பதம், எந்தெந்த பகுதிகளெலாம் இருக்குது, என்னென்ன மரங்கள்லாம் வளர்க்க முடியும், இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். சேம் இலையுதிர் காடுகளுக்கும் ஆல்பைன் காடுகள், இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருக்கோம். இது எல்லாத்துக்குமே இது மட்டும் நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இட்ஸ் இனஃப். ஓகே? நெக்ஸ்ட் வைல்ட் லைஃப், வன உயிரினங்கள்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ வைல்ட் லைஃப் பொறுத்த வரைக்கும் இந்தியன் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப், IBWL. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1952 ஆரம்பித்த ஒரு அமைப்பு தான். கொஷின் கேட்பாங்க, எப்போ ஆரம்பிச்சோம்? 1952. எதுக்குன்னா ப்ரொடெக்ஷன், கன்சர்வேஷன், மேனேஜ்மெண்ட் ஆஃப் வைல்ட் லைஃப், வனவிலங்குகள் பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை குறித்து அரசாங்கத்திற்கு எடுத்துரைக்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணப்பட்டது தான். அண்ட் வனவிலங்குகளை பாதுகாக்கிறதுக்கும் வேட்டையாடுதல், கடத்துதல், சட்டவிரோத வணிகம் இதெல்லாம் வந்துட்டு கட்டுப்படுத்துறதுக்காக இந்திய அரசாங்கம் ஒரு சட்டம் வந்துட்டு ஏற்றிருப்பாங்க. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா enacted வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அண்ட் இது வரைக்கும் இந்தியாவில் 102 தேசிய பூங்காக்கள் இருக்கு. 102 நேஷனல் பார்க்ஸ், 515 வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், வனவிலங்குகள் சரணாலயம் இருக்கு. எத்தனை இருக்குன்னு கேட்பாங்க. உயிர்கோள பெட்டகம் அல்லது காப்பகங்கள்னு சொல்லுவாங்க. நிலம் மற்றும் கடலோர சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்டதான் இந்த பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ்மா. இந்தியாவில் 18 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இருக்கு. எத்தனைன்னு கேட்பாங்க. அண்ட் டிட் யூ நோல ப்ராஜெக்ட் டைகர் எப்போ ஆரம்பிச்சதுன்னு கேட்பாங்க. 1973 ஆரம்பிச்சது. இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். புலிகளை பாதுகாக்கிறதுக்காக அதோடைய கவுண்டிங் எண்ணிக்கையை வந்துட்டு அதிகரிக்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க. So biosphere reserves in India. 11 of the 18 biosphere reserves
of India fall under the UNESCO list of Man and Biosphere program. ஸோ யுனெஸ்கோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பயோஸ்பியருக்குனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேன் அண்ட் பயோஸ்பியர் ப்ரோக்ராம்னு ஒன்று ஆர்கனைஸ் பண்ணுவாங்க சரிங்களா. நம்ம இந்தியாவில் என்னன்னா 18 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இருந்தாலும் அதில் 11 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் கீழே வந்துட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அது என்னென்ன 11ன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அண்ட் அந்த ஆக்ட் எப்போ போட்டாங்கன்னு பார்த்துக்கணும். எத்தனை தேசிய பூங்காக்கள், வன விலங்குகள் சரணாலயங்கள் இருக்குன்னு பார்த்துக்கணும். எத்தனை உயிர்கோள பெட்டகங்கள் இருக்குது. புலிகள் பாதுகாப்பு திட்டம் ப்ராஜெக்ட் டைகர் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க. ஜஸ்ட் இது எல்லாமே கீ பாயிண்ட்ஸ் தான் சரிங்களா. 11 அவுட் ஆஃப் 18 காப்பகங்கள், பயோஸ்பியர் காப்பகங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோடைய மனித மற்றும் உயிர்கோள காப்பக திட்டத்தின் கீழ் செயல்படுகிறது சரியா. ஸோ இதான் வந்துட்டு இந்த லெசன்ஸோட கீ பாயிண்ட்ஸ்மா. இப்போ வந்துட்டு புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். ஸோ சூஸ் த கரெக்ட் ஆன்சர் தான் நான் தமிழ்லையும் சொல்கிறேன். வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ் காசஸ் ரெயின்ஃபால் இன். மேற்கத்திய இடையூறுகளால் மழை பொழிவை பெறும் பகுதி எது? நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் கூட நீங்கள் வந்துட்டு ஆன்சர்ஸ் போடுங்க. ஸோ வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ் காசஸ் ரெயின்ஃபால் இன் பஞ்சாப். ஓகேங்களா, ஸோ தமிழ்லையும் அதே தான், பஞ்சாப் தான் சரிங்களா. டேஷ் ஹெல்ப்ஸ் இன் குவிக் ரைப்பனிங் ஆஃப் மேங்கோஸ் அலாங் த கோஸ்ட் ஆஃப் கேரளா அண்ட் கர்நாடகா. கேரளா மற்றும் கர்நாடகா கடற்கரை பகுதிகளில் விளையும் மாங்காய்கள் விரைவில் முதிர்வதற்கு எந்த காற்று உதவுது அப்படின்னா மேங்கோ ஷவர்ஸ். மாஞ்சாரல் படித்தோம் இல்லையா. டேஷ் இஸ் a line joining the places of equal rainfall. ஒரே அளவில் மழை பெறும் இடங்களை இணைக்கும் கோடு எது? இணைக்கும் கோடு எதுன்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்துட்டு ஐசோஹெக்ஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் இந்தியாவின் காலநிலை நம்ம கிளைமேட் ஆஃப் இந்தியா என்ன? ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ராபிக்கல் மான்சூன் கிளைமேட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அயனமண்டல பருவக்காற்று நிலை. பருவக்காற்று காடுகள் இவ்வாறு அழைக்கப்படுகின்றன. மான்சூன் ஃபாரஸ்ட் ஆர் அதர்வைஸ் கால்ட் அஸ். மான்சூன் ஃபாரஸ்ட்டுக்கு வந்துட்டு அதர் நேம் என்னம்மா? ஸோ டெசிடியஸ் ஃபாரஸ்ட் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. சீஷாச்சலம் இஸ் a biosphere reserve situated in. ஸோ இந்த உயிர்கோள பெட்டகம் வந்துட்டு எங்க அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. எங்க இருக்கு? ஆந்திரால இருக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட் இஸ் a part of man, UNESCO biosphere reserve. இது என்னது? யுனெஸ்கோவின் உயிர்கோள பாதுகாப்பு பெட்டகத்தின் ஒரு அங்கமாக இல்லாதது எது? சாரி, இட்ஸ் a part, ஒரு அங்கமாக இருப்பது எதுன்னு நினைக்கிறேன். இல்ல அங்கமா இல்லாதது கேட்டிருக்காங்க. ஏன்னா தமிழ்ல அங்கமாக இல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அங்கமாக இருக்கிறது அப்படின்னா நீல்கிரிஸ், அகஸ்திய மலையும் இருக்கு, கிரேட் நிக்கோபார், ஸோ கட்ச் தான் இல்லை. ஓகே, இது வந்துட்டு நாட் அ பார்ட். இஸ் இங்கிலீஷில் தப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். நாட் அ பார்ட் தமிழில் கரெக்டாக இருக்கு. அங்கமாக இல்லாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா கட்ச் தான். ஓகேவா. அதுக்கப்புறம் இது வந்துட்டு நீங்கள் பொறுத்துறது. ஸோ இந்த புக் பேக் கொஸ்டின்ஸ்ல இருந்தும் ஆன்சர்ஸ் வந்துட்டு எடுப்பாங்க. சாரி, என்ன சொல்றது, கொஸ்டின்ஸ் வந்துட்டு எடுப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இது சொல்லுங்க. பயோடைவர்சிட்டினா எது? பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் அஃப்கோர்ஸ் ஹிமாலயாஸ். கரெக்டா. நார்த் ஈஸ்ட் மான்சூன் அக்டோபர் டு டிசம்பர். ட்ராபிக்கல்
டால் ஃபாரஸ்ட், அது வந்துட்டு டெசர்ட் செமி டெசர்ட் வெஜிடேஷன். கோஸ்டல் ஃபாரஸ்ட், அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா லிட்டோரல்னு சொல்லுவாங்க. எல்லாம் மார்க் பண்ணிட்டோம். ஒரு சுந்தர்பன்ஸ் வந்துட்டு வெஸ்ட் பெங்கால். ஓகேங்களா? எஸ், இதே தான் தமிழ்லையும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ எஸ், ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ. ஹிமாலயாஸ் வந்துட்டு கிளைமேட்டிக் பேரியராக இருக்குது. கரெக்டு தான். டைடல் ஃபாரஸ்ட் ஆர் ஃபவுண்ட் என்னென்ன? டைடல் ஃபாரஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. நம்ம டைடல் ஃபாரஸ்ட் ஓதக்காடுகள் இதனை சுற்றி காணப்படுகிறது. டெசர்ட் பாலைவனத்தை சுற்றி தான் காணப்படுது. இந்தியாவின் காலநிலையை பாதிக்கும் காரணிகள் என்னது? கிளைமேட் ஆஃப் இந்தியா இஸ் அஃபெக்டட் பை. ஸோ சாயில் சொல்லுவாங்க, மண் வளம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆக்சுவலி இது எல்லாமே வரணும். ஆல் ஆஃப் த அபவ் இருந்தால் ஆல் ஆஃப் த அபவ் கொடுத்துடலாம். எல்லாமே கவர் பண்ணிட்டோமா 1 மார்க்கில்? எஸ், ஓகேம்மா. புக் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. எப்படி படிக்கணும் நான் சொல்லியிருக்கேன். கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு படிங்க. ஓகே, தேங்க்ஸ்மா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.